ஹலோ ஆல் டுடேஸ் டாப்பிக்கில் நீட் பற்றி பேசியிருக்காங்க. எ நீட் மிஸ் ஆன் த கண்டக்ட் ஆஃப் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னா மிஸ்னா குழப்பம் சரிங்களா. ஸோ செகண்ட் டாபிக் என்ன பேசியிருக்காங்கன்னா ரீகால்சிட்ரண்ட் அப்படின்னா கீழ்ப்படியாமல் இருக்கிறது, ஒருத்தங்களுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறதா ரீகால்சிட்ரண்ட். ஜம்போனா மிகப்பெரிய லார்ஜ், அதான் ஜம்போ. ஸோ இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்ப்படியாமல் மிகப்பெரிய ஒரு கீழ்ப்படியாமல் இருக்க தன்மையை தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஒன் பை ஒன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். நொட்டோரிட்டி அப்படின்னா கெட்ட பெயர், பேட் டீட்னால ஃபேமஸ் ஆகிறது ஓகேங்களா. அதாவது பேடான விஷயங்களை செஞ்சுட்டு அந்த ஒரு டீட்னால வந்து இவங்க ஃபேமஸ் ஆகிறது தான் வந்து நொட்டோரிட்டி. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட்டோ ஓட்ஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அதனால் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிடுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ்னால் வந்து அதாவது இந்த கடல் பாசி சொல்லுவோம் இல்லையா, அந்த நீர் அதிகமாக மாய்ஸ்சரைசர் ஹியூமிடிட்டி இருக்கிற இடத்துல வந்து இந்த பாசி மாதிரி படியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து மாஸ் ஓகேங்களா. அது மாஸான லெவலில் தான் ஃபார்ம் ஆகும்னு ஞாபகம். இந்த இடத்துல அதை ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அக்யூமுலேட்ஸ் மாஸ் அப்படின்னா தேவையற்ற குப்பைகளை சேர்க்குற மாதிரியான மீனிங்கில் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்சர்ட்னா இல்லாஜிக்கல் சரிங்களா. லாஜிக்கே இல்லாமல் இருக்கிறது தான் அப்சர்ட் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்சண்ட் யூஆர் அப்படின்னு சொன்னாங்க, நான் ப்ரெசன்ட் தான் சொல்லுங்கள், இல்லாஜிக்கலாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ப்ராக்சிஸ் அப்படின்னா ஏஜெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஓகேங்களா. நம்மளுடைய ஏஜெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து ப்ராக்சிஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெட்னா பதிலாக, சப்ஸ்டிடியூட் ஓகேங்களா. இது இன்ஸ்டெட்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். செக்கர்டு அப்படின்னா வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. இந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பேட்டர்னில் இருக்கும் இல்லையா, செக்குடு மல்டி கலர்ஸில் இருக்கும், அதையும் வந்து செக்கர்டுன்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கெரியர் பிஸ்னஸ்லாம் வந்து குட் திங்ஸ் பேட் திங்ஸ் எல்லாமே ஈவனாக வந்து உங்களுக்கு நடக்கும், கலந்து நடக்கும் இல்லையா, அதுதான் செக்கர்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் செக்கர்டு கெரியர் அப்படின்னா எனக்கு குட் பேட் எல்லாமே வந்து என்னோடய பாஸ்ட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல மீனிங். ஸோ எக்ரீஜியஸ் அப்படின்னா ஷாக்கிங், ஹாரிபிள்னு சொல்லுவோம், ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறது தான் வந்து எக்ரீஜியஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பேர்ட் அப்படின்னா கிவ் பண்ணுறது, ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று கொடுக்கறது, கிவ் பண்ணுறது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரிஃப்ரைன், ஒன்றை தடுக்கிறது, ரெண்டுமே வந்து ஸ்பேர்டு ஓகேங்களா. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அதே மாதிரி கொடுக்கறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கில் பண்ணுறத, கொலை செய்வதை தடுத்தல் தான் வந்து ஸ்பேர்டு ஓகேங்களா. ஸோ ரிகர்னா சிவியாரிட்டி, ஸ்ட்ரிக்ட்னஸ், கடுமை தான் வந்து ரிகர் சரிங்களா. ஸோ இதுக்கு க்ளூ எனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரியல, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மெட்டிகுலஸ் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து உன்னிப்பாக, கிரேட் அட்டென்ஷனில் இருக்கிறது தான் மெட்டிகுலஸ். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டி போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரெக்கர்னா மீண்டும் மீண்டும் அக்கர் ஆகிறது தான் ரெக்கர் சரிங்களா. அக்கர் எகெயின் அண்ட் எகெயின். கிளிச்சஸ் அப்படின்னா சடன் மால் ஃபங்க்ஷன், திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு தான் வந்து கிளிச்சஸ் ஓகேங்களா. இதுக்கான க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எனக்கு க்ளூ ஃபிக்ஸ் பண்ண தெரியலைங்க, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, எனக்கு ஆக்சுவலி ஐ எம் இல் டுடே, பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வீடியோ வரணுங்கிறதுக்காக நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஜெக்ட்ரி அப்படின்னா பாதை, பாத் சரிங்களா. பாத் தான் வந்து ட்ரெஜெக்ட்ரி ஓகேவா. ஸோ ஒரு ட்ராக் இருக்கணும், ஒரு டிராக்டர் போகிறக்கான பாதை இருக்கணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ப்ரிகேரியஸ் அப்படின்னா ஆபத்து, நாட் செக்யூர், அன்சர்டன், இன்செக்யூர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ரிகேரியஸ் ஓகேங்களா. அதாவது ஒரு ஆபத்தானது, நாட் செக்யூர், அன்சர்டன் எல்லாமே வந்து ப்ரிகேரியஸ். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி கார் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அது இன்செக்யூராக இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அன்வேவரிங் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஸ்டெடியாக இருக்கிறது, வேவ் ஆகாமல் இருக்கிறது. அதாவது வேவே இருந்தாலும் அன்வேவ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், வேவ் இருந்துச்சுன்னா மூவிங்காக இருக்கும், அன்வேவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. டுமாரோ நம்ம டாபிக்ஸ் என்னென்னு லேர்ன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அவங்க என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.